ஹலோ மக்களே, பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாக இருக்கிறது. முதல்வர் சந்திப்பிற்கு பின் திருமாவளவன் பேச்சு. முதல்வர் மு.க.ஸ்டாலினை திருமாவளவன் இன்று காலை சந்தித்து பேசிய பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தமிழக முதல்வரான மு.க.ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் இன்று காலை சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினுடன் கலந்தாலோசித்ததை பற்றி பேசினார். அவர் கூறுகையில், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்துள்ளது. அரசின் நற்பெயரை கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை தேவை. புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி ஆலோசித்தோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தீவிரப்படுத்தவும் அரசியல் தலைவருக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வலியுறுத்தியுள்ளோம். மேலும் கூலிப்படை கும்பலையும் அவர்களுக்கு அரசியல் புகலிடம் அளிக்கும் நபர்களையும் விசாரிக்க வேண்டும். இந்த கொலையில் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் பாஜகவை சார்ந்த சிலருக்கும் இடையுள்ள உறவு குறித்து கடந்த ஒரு ஆண்டாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்பட்டு வருகிறது. இதில் பாஜக வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இது போன்ற விவகாரத்தை புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்றான உள்ளன. அவர்களது அரசியல் செய்திட்டம் என்பது திமுகவிற்கு எதிராக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகவும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் எனவும் குறிக்கிறது. அதற்கு துணையாக இங்கே பல அமைப்புகளும் செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையில் கடுமையாக விமர்சிப்பது அரசியல் ஆகாரத்தின் உச்சமாக இருக்கிறது. கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம், அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருந்து வருகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயற்திட்டங்களை வரையறைத்து கொண்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினர் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் நீட் தேர்வு விவகாரத்தில் கிரிமினல் சட்டங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் மனு ஒன்றை அளித்துள்ளோம். அதற்காக அனைத்து கட்சிகள் கூட்ட வேண்டும். இன்று இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது நீட் தேர்வு. தமிழகத்தில் ஒலித்த இந்த குரல் இன்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் வாழ்வாக பேசக்கூடிய ஒரு அளவிற்கு மாறியிருக்கிறது. இதில் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இது உறுதிப்படுத்தியிருக்கப்படுகிறது. அந்த வகையிலேயே அதை மூடி மறைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. வினாத்தால் கசிந்து வெளியான உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தளபதி விசாரணையின் போது அதை உறுதி செய்த நிலையில் இது சம்பந்தமாக திமுக அரசு தலையிட வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமாவளவன் கூறியிருக்கிறார். தேங்க்யூ.